ஆளுநர் அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு வரவேற்பது உங்கள் ஃபேமஸ் தான். இப்போ என்னன்னா, இப்போ டிஓஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 8வது சம்பள கமிஷனுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. அது போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அதுல பென்ஷன் எவ்வளவு, எத்தனை ஃபிட்மெண்ட் பேட்டரு, சம்பளத்துக்கு எவ்வளவு ஃபிட்மெண்ட் பேட்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை தீர்மானிக்கிறது சம்பள கமிஷன் தான். இருந்தாலும் பொருளாதார நிலை, பிஸ்கல் ப்ரூடன்ஸ், அதாவது நிதிநிலை பற்றிய முன்ஜாக்கிரதை, அப்புறம் மாநிலங்களும் இதை கைக்கொள்ளுமாதலால் அதற்கான அதையும் அனுசரிச்சு போறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பழைய பென்ஷனுக்கான செலவு, அப்புறம் பப்ளிக் வெல்ஃபேர், பொதுநலத்துக்கான செலவுகளுக்கான பணம், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செய்யணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமானதுதான். அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஃபிட்மெண்ட் பேட்டரிங்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்தப்பதான் தெரியும். இருந்தாலும் கடந்த 7வது பே கமிஷன்ல கொடுக்கப்பட்ட நுகர்வு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 3 யூனிட், அதே போல இப்ப கேட்டுக்கிறது 3.6 கேட்டிருக்காங்க. இன்னொரு தரப்புல 5 யூனிட்னு கேட்டிருக்காங்க. அது நியாயம் தான். 5 யூனிட்டுங்கிறது தந்தை தாயை சேர்த்துக்கிறதுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேஸ்கேலை இணைக்கன்னு இருக்காங்க. 2வது ஆக்ராய்டு ஃபார்முலா ரொம்ப நாள் ஆச்சு, பல தசாப்தங்கள் போயிட்டு இப்போ அதை கனெக்ட் பண்ணி நீங்க பே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூடலாம். அந்த வகையில நம்ம எதிர்பார்த்த 1.86 1.92, அதாவது பே கமிஷன் இன்க்ரீஸ் என்பது 16.25% இருந்து அதிகபட்சம் 20% தான். இந்த நிலைப்பாட்டில் நமக்கு மாற்றமே இல்லை. நம்ம ஆரம்பத்துல இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இது பல ஊடகங்களா எடுத்தாளப்பட்டிருக்கோம். இப்போ அப்படி பார்க்கும்போது பென்ஷன்ல நான் நிச்சயமா சொல்றேன், மேம்பாடும் தர இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 7வது பே கமிஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, இனி பென்ஷனுக்கு ஒன்றும் உயர்வு தேவையில்லை, இப்ப இருக்கிறதே போதுட்டாங்க. அதனால இந்த பே கமிஷன்ல இப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும் போது மேற்கொண்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கொடுத்தால் ஆதாயம் தான். இருந்தாலும் இப்போது நிலைமையில் என்ன இருக்கும்னா, அதாவது இந்த சமீபத்திய தகவலின்படி உயர்வுக்கு வாய்ப்பு குறையும் நான் சொல்லிட்டேன் தெரியுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸ்ல வேலை பார்க்கறாங்க பாருங்க, டாக்டர்ஸ், அவங்களாம் ரிட்டையர்மெண்ட் வயசு 65 வயசு. ஒருத்தர் ரிட்டையர் ஆகி இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு 7 வருஷம் அல்லது 67 வயசு வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன். உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன்னா அவர்கிட்ட ஏற்கனவே அவர் இப்ப சம்பளம் பேசிக் வாங்கியிருந்தாரோ அந்த பேசிக் பேல 50% கொடுத்தா அதுக்கு பேர் உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் முடிஞ்ச ஏற்பாடு கொடுக்கறது நார்மல் ஃபேமிலி பென்ஷன், சாதாரண ஃபேமிலி பென்ஷன். அதாவது அவருடைய கடைசி சம்பளத்துல பேசிக் பேல 30% இருக்கும். இந்த 50%ங்கிறத 7 வருஷம் கொடுக்கலாமான்னு எது கேட்டிருக்காங்க. 65 வயசுல ரிட்டையர் ஆகுன சிஹெச்எஸ் டாக்டருக்கு, சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸ்ல இருக்கிற டாக்டர் கேட்டாங்க. கிடையாது, அவருக்கும் 67 வயசு வரைக்கும் தான். ஆக மொத்தத்துல 2 வருஷம் தான். அவர் இறந்து போனா கூட 2 வருஷம் வரைக்கும் தான் உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன். அந்த வகையில எனக்கு தெரிஞ்சது எந்த வகையிலையும் இந்த இதுல எதுவும் சொல்ல போனா ஃபேமிலி பென்ஷன் தான் அவங்களுக்கு பெரிய நெருடலா இருக்கிறது. ஏன்னா அது பெனிஃபிட், அதுக்கே முட்டுப்பிடி வச்ச மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆகையினால இந்த வழக்கமான இதுதான். அதாவது கடைசி சம்பளத்துல 50% பென்ஷன், லாஸ்ட் பேசிக் பேல 50% பென்ஷன், அதிகபட்சமா 16 மாச சம்பளம் பணிக்கொடை. 16 மாச சம்பளம்ங்கிறது பே பிளஸ் டிஏ. இவங்க அதிகபட்சம் 21 மாசம் கேட்டாங்க. 42 வருஷம் வேலை பார்க்கலாம், ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் சம்பளம் தான், 21 மாசம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. 5வது பே கமிஷனை சொன்னாங்க, ஆனா ஏத்துக்கல. இனி சொல்லுவாங்களாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கம்யூட்டேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியரா இருந்தா 40%. பென்ஷன்ல நல்லா புரிஞ்சுங்க, பேல இல்ல பே. பென்ஷன்ல 40% கம்யூட்டேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியரா இருந்தா பென்ஷன்ல பே 3 பங்கு, அதாவது 33.3%. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். இதை விட மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தால் வரவேற்போம். ஆனா இப்ப இந்த நிலவரத்து வந்தாப்புல ஒருத்தர் 1/1/2026 முன்ன ரிட்டையர் ஆனா என்ன, 1/1/2027 பின்ன ரிட்டையர் ஆனா என்னங்கிறத பாத்துருவோம். ஏன்னா இதுக்கு நிறைய கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 மாசமாவே கேட்டுட்டு இருக்காங்க. நான் 24 ரிட்டையர் ஆனேன், நான் 25 மே ரிட்டையர் ஆனேன், நான் அந்த 31/12/2025 ரிட்டையர் ஆக போறேன், நான் 3/2026 தான் ரிட்டையர் ஆக போறேன், எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்றாங்க. அதற்காகத்தான் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த அட்டவணையில என்ன பார்க்கணும்னா, ஒருத்தர் 31/12/2025 ரிட்டையர் ஆனா அவருக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும், என்ன கம்யூட்டேஷன் கிடைக்கும், என்ன கிராஜுவிட்டி கிடைக்கும், என்ன ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும்ங்கிறதான் இதை பார்க்கணும். ஒண்ணு 31/12/2025 வரைக்கும் ஓய்வு, இன்னொன்னு ஓய்வு 31/1/2026, அதாவது பே கமிஷன் அமலான மறு மாசம், சர்வீஸ் 33 வருஷம். இப்போதைய நிலவர பிரகாரம் என்ன கிடைக்கும்னா, பேசிக் பே 90,000 சொன்னோமா, இந்த 90,000 என்பது பே கமிஷன் வந்தா 1.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பிரகாரம் 1,72,800 ஆகும். எப்போ பே கமிஷன் அமலாக்கம் பிறகு,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1/1/2026 வந்துடும். இவர் ரிட்டையர் ஆகிறது 31/12/2020 31/1/2026. ஆக இவருக்கு இது பொருந்தும், இவருக்கு இது பொருந்தாது. ஏன்னா 31/12/2020 ரிட்டையர் ஆயிடுறாரு. ஸோ இதுலயே தான் இருப்பாரு. இவருடைய சம்பளம் இதே தான் இருக்கும். இதுக்கு தான் பென்ஷன் மற்ற எல்லாமே. இவரு ஒரு மாசம் கழிச்சு ரிட்டையர் ஆகுறாரு. அதனால இவருடைய பென்ஷன் பலன்கள் இப்படி இருக்கும். சரியா? சரி. இப்போ பேசிக் பே 90,000க்கு பென்ஷன் 40,000, அதாவது இதுல 50%. இது 1,72,800ல 50%ங்கிறது 86,400. அப்புறம் கிராஜுவிட்டிங்கிறது ஒவ்வொரு அரை ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அரை மாச சம்பளம் கிராஜுவிட்டிங்கிறது. அப்ப 33 வருஷம் வேலை பார்த்தா 16 மாச சம்பளம் தானே. ஸோ 16 மாச சம்பளங்கிறது இந்த 90,000 சம்பளம், இந்த 31/12/2020 வரைக்கும் 58% தானே டிஏ. 58%க்கு 90,000க்கு 52,600 டிஏ. அது ரெண்டையும் கூட்டினா 1,42,200 வரும். இதோட 16.5 பாத்தீங்கன்னா மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 23,46,300. யாருக்கு? 31/12/2025 ரிட்டையர் ஆகுறதுக்கு. 31 16 மாச சம்பளம் 23,46,300. இதே இவர் 31/1/2024 ரிட்டையர் ஆகும்போது 28,51,200 கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 1/1/2024 டிஏ கடை இருக்காது. அந்த டிஏ சம்பளம் ஆயிருது, சம்பளத்துல சேர்ந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பிக்ஸ் பண்றது, பே கமிஷன் பிக்ஸ் பண்றது 31/12/2025 என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு 1/1/2024 என்ன டிஏ வருமோ அந்த டிஏ பர்சன்டேஜ் சேர்த்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம 58%ல இருக்கோம். 1/1/2026 60% குறையாது என்பது நம்பிக்கை. ஆகையினால 60% டிஏயும் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஃபிட்மெண்ட் பேட்டர்ல 1,72,800 வந்து சம்பளம். ஸோ இதுல அதுல பாதி 86,400 பென்ஷன். ஸோ இப்போ இது டிஏ தான் இல்லைன்னு சொல்லிட்டோமா. ஆக 1,72,800 இன்ட்டு 16.5 தான் இது. புரியுதா? அன்னைக்கு டிஏ கிடையாது. இதே இவர் 7வது மாசத்துக்கு அப்புறம் இருந்தாரு வச்சுங்க, 7/2026 டிஏ வரும். இடையில இன்கிரிமெண்ட் வந்திருப்பாரு. 1/2027 போனீங்கன்னா அப்ப டிஏ வந்திருக்கு, இன்கிரிமெண்ட் வாங்கியிருப்பாரு. 7/2027 சொன்னா இன்கிரிமெண்ட் வந்திருக்கும், டிஏ வந்திருக்கும். ஆனால் இவர் 1/2026 ரிட்டையர் ஆகுறாரு. ஆகையினால இந்த 1/1/2026 டிஏ சேர்ந்ததுனால இவருக்கு சேர்ந்த அந்த பேயிலே இந்த டிஏ இருக்கு. அதனால 1,72,800 இன்ட்டு 16 போட்டீங்கன்னா 28,51,200. புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு வித்தியாசம். இது சம்பளம், இது சம்பளம், இது பென்ஷன், இது பென்ஷன். ஏன்னா ஒரு மாசம் கேப் தான். அதே போல இது கிராஜுவிட்டி இந்த 31/12/2025க்கு, இது கிராஜுவிட்டி 1/1/2026. சரிதானா? அப்புறம் கம்ப்யூட்டேஷன் 40%. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு 40% பென்ஷன்ல, நாட் பே, பென்ஷன்ல 40% கமிட் பண்ணிக்கலாம். அதன் பிரகாரம் இவருடைய 45,000க்கு 40%ங்கிறது 18,000. அதாவது 31/2025ல அந்த 40% கமிட்டேஷன் 17,69,904. இவரு 1/2024 ரிட்டையர் ஆனதுனால இவருடைய பென்ஷன் 86,400. இதுல 40%ங்கிறது 34,560. ஆகையினால இவருடைய கம்யூட்டேஷன் 33,98,216. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊழியர், அரசு ஊழியர்களுக்கு 33.33% தான் கம்யூட்டேஷன். அதாவது 3ல ஒரு பங்கு தான் பென்ஷன் எவ்வளவோ அதுல 3ல ஒரு பங்கு தான் கம்யூட்டேஷன். அந்த கம்யூட்டேஷன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவர் 45,000ல 3ல ஒரு பங்கு 15,000 பென்ஷனுக்கு தானே கம்யூட்டேஷன். ஆக 45,000ல 15,000. இந்த 15,000க்கு கம்யூட்டேஷன் போட்டீங்கன்னா 14,74,920. இதே சம்பளத்தோட, நல்லா புரிஞ்சுக்கீங்க, 31/12/2025 இதே சம்பளத்தோட உள்ளவர் தான் இதே இங்க இந்த சைடு இருக்காரு. 31/12/2025 90,000 வாங்கினவருக்கு தான் 1/31/2026 பே இவ்வளவு ஆயிருக்கு. ஸோ அந்த இதுல பென்ஷன் இவ்வளவு, இந்த 34,500 கமிட் பண்ணலாம். அதாவது இதுல 40% கமிட் பண்ணலாம். அப்படி பண்ணிதான் இவ்வளவு வந்தது. அதே போல தமிழ்நாடு அரசு பார்க்கும்போது இவருக்கு ஏன்னா 14,74,920 எப்போ 31/12/2025 இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் 31/12/2026 ரிட்டையர் ஆனார்னா அவருடைய சம்பளம் இதுவா தான் இருக்கும், அவருடைய பென்ஷன் இதுவா தான் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. அவருடைய கிராஜுவேட் இதுவா தான் இருக்கும். ஆனா கம்யூட்டேஷன் மட்டும் என்ன, இவருக்கு 40% கமிட் பண்றாரு, அதனால கூட இருக்கு. இவரு என்ன பண்றாரு, சரி இவர் 40% பண்ணாரு, இவர் என்ன பண்றாரு 33.33% தான் பண்றாரு. சரிதானா? இவர் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் 33.33%, இவர் பண்றது 40%. 40%ங்கிற போது இவ்வளவு வருது கம்யூட்டேஷன். அதாவது 31/12/2025க்கு. இப்போ இது என்ன ஆகுது அடுத்தாப்புல
33.33 போது இவ்வளவுதான் ஆகுது. அதே போல வேகன்சி தேதிக்கு அப்புறம் 40% போது 33,98,216 வருது. இவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியருக்கு 22,31,848 ரூபா வருது. புரியுதா? ரெண்டு பேருக்கு கம்யூட்டேஷன்ல மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி பென்ஷன்லயோ ஃபேமிலி பென்ஷன்லயோ கிராஜுவேட்லயோ வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேருக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான். கம்யூட்டேஷன் மட்டும் ஒரு வித்தியாசம். அதனாலதான் ரெண்டு தனித்தனியா போடுது. அப்புறம் குடும்ப பென்ஷன் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிரம் 31/2/2020 ரிட்டையர் ஆவாரா, இவருக்கு என்ன பென்ஷன் வாங்கினாரோ 50% தான் வாங்கினாரு. அதே 50% தான் ஃபேமிலி பென்ஷனா இருக்கும். அதாவது ஃபேமிலி பென்ஷன் ரெண்டு வகையா இருக்கு. உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன், சாதாரண குடும்ப பென்ஷன் இருக்கு. அதாவது என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ஃபேமிலி பென்ஷன் இருக்கு. ஒருத்தர் ரிட்டையர் ஆகி 7 வருஷம் வரைக்கும் அல்லது அவர் என்னைக்கு 67 வயசு ஆகுமோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த 45,000 ஃபேமிலி பென்ஷனா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 27,000 ஆயிடும். அதுக்கப்புறம் 27,000. யாரு நல்லா புரிஞ்சு, இதே சம்பளத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம். இதே சம்பளத்துக்கு 31/2/2020 ரிட்டையர் ஆகாம 31/2/2026 ரிட்டையர் ஆனாருன்னா பென்ஷன் 86,400. 7 வருஷத்துக்கு அவர் ரிட்டையர் ஆனார், 7 வருஷம் வரைக்கும் அதுக்குள்ள இறந்து போயிட்டாருன்னா அவருடைய ஃபேமிலி பென்ஷன் 86,400. அந்த 7 வருஷங்கள் எப்ப முடியும்? இவர் 31/2/2020 ரிட்டையர் ஆனாரா, கிட்டத்தட்ட 31/12/2032 முடிஞ்சு போகுது 40,000. அதுக்கப்புறம் 1/1/2033 இருந்து என்ன இருக்கு 27,000 அந்த ஃபேமிலி பென்ஷன். இந்த குடும்பத்துக்கு இவர் ரிட்டையர் ஆன ஃபேமிலிக்கு 27,000 இருக்கும். இந்த பேக்கப்சி வந்த பிற்பாடு ரிட்டையர் ஆனாருன்னா என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் 86,400 இருக்கும். 30% குடும்ப பென்ஷன், சாதாரண குடும்ப பென்ஷன்ங்கிறது 51,840 இருக்கும். இதுதான் நிலவரம். இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்ப இன்னை வரைக்கும் 31/12/2020 வரைக்கும் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் பலன் கிடைக்கும்னு சொல்லல. ஆனால் நிச்சயமாக பென்ஷன் பலன் இருக்கும், இல்லாம இருக்காது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேரிட்டு இருக்காது. என்ன சொல்றாங்க, 8வது வேகன்சியினுடைய பேரிட்டு இருக்கான்னு சொல்றாங்க தவிர ஒண்ணுமே இல்லாம போயிடாதுன்னாங்கதா நம்பிக்கை இப்போதைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டங்களும் போட்டு வைக்கமா போயிருக்காங்க. ஏதாவது இது படிப்பிட்டு இருக்கும். ஆனா போன 7வது வேகன்சின் மாதிரி ஊழியருக்கும் பென்ஷனருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாங்க பாருங்க, அது எதிர்பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ அது எவ்வளவுங்கிறத தெரிஞ்சு போகும். அது தெரிஞ்ச பிற்பாடு இந்த 31/2/2020 வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு, அதாவது 5வது பேக்கேஜ் ரிட்டையர் ஆனவங்க, 6வது பேக்கேஜ் ரிட்டையர் ஆனவங்க, 7வது பேக்கேஜ் காலத்துல ரிட்டையர் ஆனவங்க, ஆக போறவங்க, அவங்களுக்கு எவ்வளவு பணப்பலன்கிறது தெரிஞ்சு போகும். அதுக்கு ஒரு தனி வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம். நன்றி, வணக்கம்.